போதையின் பிடியில் சிக்கி தவிக்கும் ஒரு சமூக அவலத்தின் உச்சமாக பொன்னேரியில் ஒரு பெண்ணே போதையில் தள்ளாடியது அனைவரையும் வேதனைப்பட வைத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடந்த இந்த சம்பவம் மதுவின் கோரப்பிடியில் சிக்கி தவிக்கும் நம் சமுதாயத்தின் அவல நிலையை அப்பட்டமாக பிரதிபலிக்கிறது. இளைஞர்கள் மட்டுமின்றி குடும்பத்தின் கண்கள் என கருதப்படும் பெண்களும் தற்போது போதைக்கு அடிமையாகி பொதுவெளியில் ரகளையில் ஈடுபடும் காட்சிகளை காண்பது நெஞ்சை உலுக்குகிறது. ஒரு பெண் தன்னை சுற்றியுள்ள உலகம் பற்றிய சிந்தனையே இல்லாமல் சாலையில் செல்லும் வாகனங்கள் மீதும் அப்பாவி மக்கள் மீதும் கற்களை வீசும் அளவுக்கு மதுவால் சீரழிந்திருப்பது வேதனையின் உச்சம். அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்ற இளைஞரையும் போக்கு காட்டி தப்பிக்கும் அளவுக்கு போதை அவரின் சுய கட்டுப்பாட்டை முழுவதுமாக பறித்திருக்கிறது. இது வெறும் ஒரு தனிநபரின் பிரச்சனை அல்ல, மதுவால் சிதைந்து கொண்டிருக்கும் ஒரு சமூகத்தின் பிரதிபலிப்பு. மது உடல் நலத்தை மட்டுமல்ல, மனநலத்தையும் சமூக உறவுகளையும் சீரழிக்கும் ஒரு கொடிய சாத்தான். ஒரு காலத்தில் சமூகத்தின் அச்சாணியாக இருந்த நம் இளைஞர்களும் பெண்களும் இன்று போதையின் இருண்ட பாதையில் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களின் கனவுகளையும் குடும்பத்தின் நம்பிக்கையையும் தகர்த்து வீதிகளில் தள்ளாடும் இவர்களை காணும்பொழுது எதிர்காலம் குறித்த கேள்விக்குறி எழுகிறது. இத்தகைய சம்பவங்கள் வெறும் செய்திகளாக கடந்து செல்லாமல் நம் அனைவரின் மனசாட்சியையும் தட்டி எழுப்ப வேண்டும். மதுவின் பிடியில் சிக்கியவர்களை மீட்கவும் அடுத்த தலைமுறையை இந்த போதையின் கோரப் பிடியிலிருந்து காப்பாற்றவும் நாம் அனைவரும் கைகோர்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இல்லையெனில் பொன்னேரியில் நடந்த இந்த சம்பவம் போன்ற நிகழ்வுகள் நாள்தோறும் நம் வீதிகளில் அரங்கேறும் அவலக்காட்சிகளாக மாறிவிடும் அபாயம் உள்ளது. என்ன வண்டியா வண்டியா வண்டி கட்டணா என்ன பைக் கட்டணா என்ன பைக் கட்டா பைக் கட்டணா பைக் கட்டணா